வெங்காயம் வடகம் செஞ்செல்லாம் 3 கிலோ வெங்காயம் வாங்கி அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நைட்டு ஃபேனுக்கு அடியில் உணர வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. 600 கிராம் உளுந்தை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வடகம் நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். 15 வத்தலை ஊற வச்சுக்கோங்க. 3 வரலி மஞ்சள், 50 கிராம் ஜீரகம், 100 கடுகு, 25 கிராம் மிளகு, 15 கிராம் வெந்தயம், கட் பண்ண கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தட்டின மஞ்சளை உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. தட்டின மஞ்சளை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக திரிச்சிக்கோங்க. ஊற வச்ச வத்தலையும் மிக்சியில் போட்டு ஒரு திரிச்ச பிறகு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சாச்சு. ஊற வச்ச உளுந்த உடைக்க அரைக்க மாதிரி மிக்சியிலையோ கிரைண்டர்லையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச உளுந்த மாவு, கட் பண்ண வெங்காயம், பூண்டு விழுது, மஞ்சள், வத்தல் அரைச்ச விழுது, நூறு கடுகு, 50 கிராம் ஜீரகம், 15 கிராம் வெந்தயம், 25 கிராம் மிளகு, கட் பண்ண கருவேப்பிலை, கல் உப்பை மிக்சியில் திரிச்சிக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் காயப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடகத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டில் கட் பண்ண கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வடகத்தை இப்போ கிள்ளி வச்சிடலாம். இப்போ எல்லா வடகமும் கிள்ளி வச்சாச்சு. இந்த வடகம் தால்சத்துக்கும் எடுத்துக்கிடலாம். தயிர் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும். இப்போ இது எல்லா வடகமும் 4 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடகம் நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒன்றா எடுத்துடலாம். இந்த வடகத்தை பொரித்து அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ எல்லா வடகமும் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிச்சிடலாம். எந்த எண்ணெயிலையும் பொரிச்சிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். இந்த நான் போட்டிருக்க 15 வத்தலும் 25 கிராம் மிளகும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ வடகம் பொரிச்சாச்சு. அடுத்த வடகத்தையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ சுவையான சின்ன வெங்காயம் வடகம் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.